லலலலலலலா லலலா 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 லா லலலா லல் லலா 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 லலலலலலா லா லா. என்ன சார் வந்தோடனே விளக்கமா நீட்டி காட்டுறீங்க? உங்களுக்கு தான் வீடை பெருக்கணும், ஒற்றை அடிக்கணும், கண்டிப்பா துறப்ப தேவைப்படும்ல. நீங்க வேற எடுத்துட்டு வரீங்களோ இல்லையோன்னு தெரியல, அதான் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். என்னங்க தேங்க்யூ சார். மாப்பிள பெருக்காம என்ன பண்ணுகிறீங்க? பெருக்கணுமாமா? நம்ம வீடு நாம தானே சுத்தமா வச்சுக்கணும், அதான். ஆமா, யார் இவனுங்க பெங்கால்ல இருந்து வந்து பெட்ஷீட் வைக்க வந்த மாதிரி இருக்கிறானுங்க? பெங்காலுங்க இல்ல மாமா, நம்ம ஆளுங்க. புரியலையே. வீடு வாடகைக்கு புதுசா வராங்கன்னு சொன்னல, அது இவங்க தான். ஓஹோ, அது இவங்க தானா? என்ன சாமான் கொஞ்சமா இருக்குது, மினி டெம்போல வருதா? டெம்போவா? ஓ, அப்ப லாரியில வருதா? சார் இருக்கிறது 4 பொருள், அதை வாரி எடுத்துறதுக்கு எதுக்கு சார் லாரி? சோ சாரி, எங்க மாமா தெரியாம கேட்டார். மாமா அந்த சாவியை கொடுத்தீங்கன்னா வேலை அனுப்பிச்சு விட்டுருவேன். இந்த காலத்துல இப்படி ஒரு பசங்களா? அதுக்கு தான் மாமா நான் இவங்களுக்கு வாடகை விட்டுருக்கேன். குடிங்க, மேல போங்க, நான் பின்னாடியே வரேன். ஓகே சார், வரேங்கண்ணா. மாப்பிள அங்க என்ன பல்ல காட்டிக்கிறீங்க? உள்ள என் பொண்ணு எழுந்துட்டு இருப்பா, போய் டீ காபி போட்டு விடுங்க. 8 மணி தான் ஆகுது, இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்டாளா? ஐயோ, போட்டு தரலாம் அடிப்பாளே. மாமா இந்தாங்க, பாதி பெருக்கிட்ட, மீதி நீங்களே பெருக்கிங்க. வந்துட்டமா. இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறான்? என் பொண்ணு தான் இவனை கட்டின்னு கஷ்டப்படுறானா? இவன் வேற. சரி, எவனாச்சும் பக்கத்துல இருக்கான்னு பாருங்க. டேய் டேய், உங்களுக்கு தான்டா. டேய், யாரா பால் வாங்கிட்டாங்கடா, சக்கரை வாங்கிட்டாங்க, பால் காய்ச்சல் எல்லாரும் கொடுப்போம். டேய், உங்ககிட்ட தான் சொல்றேன், போய் பால் வாங்கிட்டாங்க. அது எதுக்கிட்ட தேவையில்லாம வாங்கி காசு வேஸ்ட் பண்ற? ஆமா, அது எதுக்கு தேவையில்லாம? டேய், அட்லீஸ்ட் மேலே இருக்கிற ஹவுஸ் ஓனருக்காவது பால் ஊற்றி கொடுப்பேன்டா. போங்கடா, வாங்கிட்டு வாங்கடா. டேய் நீ போயிட்டாடா. நான் ஏன் போகணும்? நீயே போ. டேய் நீ போடா. டேய், நான் தானே டீ வச்சு கொடுக்க போறேன். உங்க கூட எப்ப பார்த்தாலும் இதே தொலையா போச்சுடா. டேய் கை நீட்டு. ஓஹோ, அப்படி வாடா. ராஜு நீயும் தான் ஒப்புக்கு சப்பான். 3 எஸ் எஸ் எஸ். போயிட்டு வா. நம்ம ரூல்ஸ் படி யார் வின் பண்ணாங்களோ அவங்க தான் போகணும். கூட்டு போடா. எஸ் எஸ். போ போ. ஹவுஸ் ஓனருக்கு மாசம் மாசம் வாடகை கொடுக்கறது பார்த்தாலும் பால் வேற ஊத்தணுமா? ஓனர், ஹவுஸ் ஓனர். என்ன தம்பி இந்த பக்கம்? அது அந்த பக்கமா பூட்டி இருந்துச்சுல, அதான் இந்த பக்கமா வந்தேன். செமையுமரா பேசுறீங்களே. எனக்கு இங்கிலீஷ் கிராமர் தவிர மற்ற எல்லா ஹீரோ நல்லாவே வருங்க சார். சும்மா தான்டா ஹியூமர்னு சொன்னேன், அதுக்கு ஏன்டா கிராமரு கிளாமர்னு வளர்ற? வந்த விஷயம் என்ன சொல்லு. அது புதுசா வீட்டுக்கு குடி வந்திருக்கோம்ல, அதான் பால் காய்ச்சி எல்லாருக்கும் கொடுக்கலான்னு. நல்ல விஷயம், தாராளமா கொடுங்க. அதுக்கு இல்ல, நான் கடைக்கு போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துருவேன். ஆனா நல்ல நேரம் முடிஞ்சிருமே, பால் வேற காய்ச்சணும் இல்லையா? எப்படியும் உங்க ஃப்ரிட்ஜில் எக்ஸ்ட்ரா பால் பாக்கெட் வச்சிருப்பீங்கல்ல, கண்டிப்பா வச்சிருப்பீங்க. அதை அப்படியே எங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் மறுபடியும் கடைக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா பால் பாக்கெட் வாங்கிட்டு கொடுத்துருவேன். சும்மாவே எனக்கு ஹெல்பிங் டெண்டன்சி அதிகம், நீ வேற இப்படி கேக்குற. கொடுக்காம இருப்பனா? இதோ எடுத்துட்டு வரேன். ஓகே சார். எடுத்துட்டு வந்துருவானா? ஒழுங்கா வந்துட போறானுங்க. அப்பாட வந்துட்டான். இந்தாங்க தம்பி. தேங்க்ஸ் சார். பாய் சார். பால் காய்ச்சி எடுத்து வந்துடுறேன். பை பை. கேட்டதும் கொடுத்துட்டானே, என்ன மனுஷன். டேய் தள்ளிப்படுறா. டேய், என்னடா பால் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்க, சக்கரை எங்கடா? ஏண்டா சக்கரை மேல இருக்கிற அக்கறை நான் கீழே போய் பால் வாங்கிட்டு முன்னாடி சொல்ல மாட்டியா? என்னது, கீழையா? இல்ல, கீழே போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும்ல, அதைத்தான் சொன்னேன். நீ என்ன என்னையே கேட்டுட்டு இருக்க? இங்க ஒருத்தர் சும்மா தானே ஆடிட்டு படுத்துட்டு இருக்கான், அவனை போயிட்டு வர சொல்லு. டேய் சதீஷ், போய் சக்கரை வாங்கிட்டு வந்துடுறா. ஒரு வேளை உருப்படியா பண்ண மாட்டான்டா. சை, கடைக்கு போறதுக்கு இப்படி சோம்பேறித்தனம் பண்றீங்க? போடா. வீடு மாத்தணும் சக்கரை வாங்கிட்டு பாலை வாங்கிட்டு உயிர் எடுக்கிறானுங்க. மேடம், ஹவுஸ் ஓனர் மேடம், 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 மேடம் உங்களுக்கு இந்த சிப்ஸ் பிடிக்குமா? இத கேக்கதா இப்ப வந்தியா? ஆஹா, நாங்க மேல வீட்ல பால் காய்ச்சறோமா, காச்சு. அதுக்கு சக்கரை வேணும் மேடம். எங்க எறும்பு டப்பா ஃபுல்லா சக்கரை ஆயிடுச்சா? சி, சக்கரை டப்பா ஃபுல்லா எறும்பாயிருச்சு மேடம். அதான் சக்கரை கிடைக்குமான்னு கேட்கலான்னு வந்தேன். மேடம் அந்த சிப்ஸ்
உனக்கு இப்ப சிப்ஸ் வேணுமா சக்கரை வேணுமா? சக்கரை தான் வேணும். ஆனா நீங்க வர்ற வரைக்கும் சிப்ஸ் சாப்பிட்டு இருப்பேன்ல. புடி. தேங்க்ஸ். மேடம் அப்படியே வரும்போது அதை பேப்பர்ல வச்சு எடுத்துட்டு வந்துருங்க. டப்பால எடுத்துட்டு வந்தா தொலைச்சிடுவானுங்க. ஏன்பா அழுற? அதான் தரேன்னு சொல்லிட்டேன்ல. அது நீங்க குடுத்துட்டு போன சிப்ஸ் ரொம்ப காரம் மேடம். எனக்கு அப்படி ஒண்ணும் தெரியலையே. அது நீங்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்கனால உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் மேடம். ஐயோ, இந்தாப்பா. தேங்க்ஸ் மேடம். மேடம் இந்தாங்க. பரவாயில்ல, நீயே வச்சுக்கோ. அதுல ஒண்ணு இல்ல, குப்பை தொட்டியில் போட்டுருங்க. சக்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதும் கடந்தாய். கொதிச்சுச்சா? டேய், என்னடா கொஞ்சமா எடுத்து வந்திருக்க? நிறைய வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. அந்த காவல் தான் கொடுத்துச்சு. இல்லடா, உனக்கு என்ன இப்ப இதுல இனிப்பு தானே சேர்க்கணும். ஆமா. இதுலதான் பட்டை கிராம்பு இலங்கை லவக்கலாம் பேஸ்ட் கலக்குறான். டேய் சுடு. கை சுடுலடா. கேக்கு சூப்பரா இருக்குது. ஏய் சதீஷே, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். உனக்கும் மூளையெல்லாம் இருக்கு. நான் பெரிய விஞ்ஞானியா போக வேண்டியவன். உங்க மத்தியில வந்து மாட்டிட்டு இப்படி முழிச்சுட்டு இருக்கேன். சரி விடு, திட்டாத. கொஞ்சமா ஊத்துறா, மீதி அம்மா குடிச்சுக்கலாம். சைஸே, இந்தா இந்த பாலை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து. நான் இப்பதான் போயிட்டு வந்தேன். என்னது? கீழே போய் கடைக்கு போய் சக்கரை வாங்கிட்டு வந்தோம்ல, காலு வலிக்குது. குரு, அப்ப நீ போய் கொடுத்துட்டு வா போ. டேய், நான் எப்படிடா? நீ தான் மச்சான் அதுக்கெல்லாம் கரெக்டா இருப்ப. நீ போயிட்டு வா. சரி, அப்ப நம்ம யாரும் போக வேண்டாம். வாங்க 3 பேர் சேர்ந்து போவோம். வா வாடா. நீங்க போங்க, நான் வரல. டேய் டேய் வாடா. வரல. ஹவுஸ் ஓனர் மேடம். மேடம் 3 பேரும் ஒண்ணா வந்திருக்காங்க. சார் வீட்ல இல்லீங்களா? அவரு வெளியில போயிருக்காரு. வீட்ல பால் காய்ச்சணும், எடுத்துக்கங்க மேடம். இந்தாங்க மேடம். குடுங்க குடுங்க. மேடம் ஒண்ணு மட்டும்தான். பாலா? உங்க 3 பேரை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் இருக்கு. பட் எங்க வீட்ல வாடகை இருக்கவங்களுக்கு சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. என்னது மேடம்? நைட்டு லேட்டா வந்தா கேட்டை டப்பு டிப்புன்னு மூடக்கூடாது, சைலண்டா தான் மூடணும். அப்புறம் தண்ணி அடிச்சிட்டு வீட்டு பக்கம் வரவே கூடாது. புருஷன்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கா? இவங்க 2 பேரும் தான் மேடம் நல்லா குடிப்பாங்க. எனக்கு எந்த பழக்கமும் கிடையாது. இல்ல மேடம், இவங்க 2 பேரு அப்புறம் என்ன, எங்க 3 பேத்துக்கும் எந்த பழக்கமும் கிடையாது. கம்ப்யூட்டர் மானிட்டர்னு பேர் வச்சிருக்காங்கன்னு ரூம்ல வச்சு யூஸ் பண்றது இல்ல, லேப்டாப்ல தான் மேடம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் உங்க இஷ்டத்துக்கு கண்ணை மூடிட்டு அங்க இங்கன்னு ஆணி அடிக்க கூடாது. மேடம் கண்ணை திறந்துட்டு அடிப்போம், இல்லாட்டி கையில பட்டுரும்ல. நல்ல வேலை என் புருஷன் இல்ல. 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள வாடகை காசு என் கைக்கு வந்துடணும். என் அப்பா கிட்டயோ என் புருஷன் கிட்டயோ கொடுத்துடவே கூடாது. சரிங்க மேடம், உங்ககிட்டயே நாங்க கொடுத்துறோம். சரி ஓகே. மேடம் அந்த டம்ளர் உங்களை நம்பி வீட்டையே கொடுத்துருக்கோம், ஒரு சின்ன கிளாஸ் கொடுக்க மாட்டீங்களோ? என் புருஷன் வரட்டும், கழுவி கொடுக்க சொல்றேன். போங்க. வரேன் மேடம். சரி சரி கிளம்புங்க. அந்த மீன் எப்படி நீந்திட்டு இருந்துச்சு பாத்தியா? நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் வளைஞ்சு போகுது பாத்தியா? அடடடடடடா. நான் குரு காலைல தனியா வந்த, இப்ப 2 பேரை கூட சேர்த்து கூட்டு வந்திருக்க. டேய், அது நான் பால் வாங்க வந்தல, அதை தான் பார்த்துட்டு அவரு சொல்றாரு. ஓஹோ, அப்ப நான் சக்கரை வாங்குனது நீங்க பாக்கலையே. சக்கரை வாங்க வந்தியா? இல்ல, கடையில போய் வாங்கினேன். நான் உன்னை கடையில பார்க்கவே இல்லையே. அது வந்து எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த பால் எடுத்துக்கோ. இந்த பால் மாதிரி தான் என் மனசும். ஏன் சார்? 2மே கலப்படமே இல்லாதது. அது எப்படி? நான் தான் பேஸ்ட் போட்டு கலப்படம் பண்ணிட்டேன்ல. என்னது பேஸ்டா? இல்ல சார், பேசிக்கிட்டே பால் சக்கரை தண்ணி எல்லாம் ஊத்தி கலக்கி கொடுத்தால சார், அதை சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா சார். ஆமா,
சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கா? இல்ல 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 அந்த பழக்கம்லாம் எங்களுக்கு இல்லை சார். தண்ணி அடிக்கிறது தப்பு இல்ல, ஆனா என்னை விட்டு தனியா அடிக்கிறது தான் தப்பு. என்னையும் ஆட்டத்துல சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என் பொண்டாட்டிக்கும் என் மாமனாருக்கும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. நாங்க சரக்கு அடிக்கிறதா? நான் அடிக்கிறதியா மீறி தெரிஞ்சது அவ என்ன செம்ம அடி அடிப்பா, சரியான ராட்சசி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மாசமான வாடகை என் கையில வந்து கொடுத்துடணும். சார் நீங்க எப்படி திருப்பி மாசமாவீங்க? இந்த மாதிரி மோசமா பேசினா ரோசமாயிடும் நேத்தே சொன்னல. சாரி சார், இப்படி பேசி பேசியே நாசமா போயிடுவான் சார். நீங்க கண்டுக்காதீங்க. சரி சார் சரி நாங்க சரி. போறோம் சார். ஆ, Thank you, போ, போ. sir. ஓகே. வரோம் சார். போடா. ஏன்டா பணம் வாங்கும்போது மட்டும் பல்ல இழிச்சின்னு வாங்கினல, இப்போ என்ன மூஞ்சியே காணோம்? இரு அப்புறம் பேசுறேன். வீட்டுல பால் காய்ச்சணும், பால் எடுத்துக்கணும். பரவாயில்லையே, பால்லாம் காசுறீங்களா? ஆனா உங்க முகத்தெல்லாம் பார்த்தா முழிக்கிற மொழியே சரியில்லையே. ஆமா, எங்க வேலை செய்யற? நான் வந்து டிசிஎஸ்ல வந்து மார்க்கெட்டிங் ஹெட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ, டிசிஎஸ்னா அந்த டாட்டான்னு ஏதோ. டாடா கன்சல்டன்சி சர்வீஸ். அதான் அதான் அதான். சார் அவ டிசிஎஸ்னா டீ காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ் அந்த கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அது இப்பதான் ஓபன் பண்ணாங்க, யாருக்கும் தெரியாதுல அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ அப்படியா? ஆமா, நீ எங்க வேலை செய்யற? நான் ஒரு பெரிய சேனல்ல ரைட்டரா இருக்கேன் சார். பெரிய சேனலா? அது என்ன சேனலு? ஃபைனலி உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்குமே. இல்லையே, எனக்கு தெரியாதே. என்னடா அது ஃபைனலி மூஞ்சிலின்னு? அந்த சேனல் என் வீட்டுல வரதே இல்லையே. கேபிள்காரன் வரட்டும். சார் இல்ல, அது யூடியூப் சேனல், யூடியூப்ல மட்டும்தான் வரும். ஓஹோ. ஆமா, இவன் ஏன் பேசவே மாட்டான்? என்ன வேலை செய்யறான்? சார் நான் இப்பதான் வேலை தேடிட்டு இருக்கேன். ஓஹோ, என்ன படிச்சிருக்கிற? அவன் மெக்கானிக் சார். மெக்கானிக்கா? தம்பி, வண்டி ஒன்று ரிப்பேரா இருக்குது, சரி பண்ணி கொடுப்பா. சார் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சார். இன்ஜினியரா? சாரிப்பா, தெரியாம வேலை சொல்லிட்டேன். நான் வேற மெக்கானிக் கிட்டே கொடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க என்ன வேலைனா செய்யுங்க, செய்யாம போங்க. ஆனா எனக்கு மாசமானா கரெக்டா வாடகை என் கைக்கு வந்தாகணும். புரியுதா? நான் மோசமான ஆளு, கரெக்டா வாடகை குத்தணும். சரியா? சரி. சாரி சார், சூடு கொஞ்சம் கம்மியாச்சு. பரவாயில்லப்பா, பால் நல்லா டேஸ்டா இருந்தது. தேங்க்ஸ் சார். வாடகை மட்டும் மாறக்கூடாது, என் மாப்பிள்ளை கைக்கு மட்டும் போயிடக்கூடாது, எக்காரணத்தை கொண்டோம். புரிஞ்சுதா? கரெக்டா வந்துடணும். என்ன, நான் மோசமான ஆளு, திரும்பவும் சொல்றேன், பார்த்து இருந்துக்குங்க. சரிங்க சார். Bye. என்னடா அவங்க 3 பேர் அவங்க கிட்ட தான் வாடகை கொடுக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம யார்கிட்ட தான் கொடுக்கறது? எனக்கு என்னமோ இது சரியா படலடா. நம்ம என்னமோ சரியான ஒரு லூசு ஃபேமிலி கிட்ட வந்து மாட்டிட்டு நினைக்கிறேன். கரெக்ட். மொத்தம் நம்ம வாடகை 6000 ரூபா தானே. உன்னோட 2000 இப்ப போறான் பாரு மாமா, அவன்கிட்ட கொடுத்துரு. உன்னோட 2000 கீழே ஒருத்தனை பார்த்தோம்ல அந்த மருமகிட்ட கொடுத்துரு. என்னோட 2000 அந்த அக்கா கிட்டே கொடுத்துடுறேன். அப்படியே நல்ல ஐடியா தான்டா. பால் வேஸ்டா போச்சு. இது யாரு? அவன் கூட்டி போய் அப்படியே கொல்றான் அவனை. ஹலோ, நான் என் கசின் பற்றி சொல்லியிருக்கேன்ல, ஆமா. அவனை தான் எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதா இருந்துச்சு. நான் அவன்கிட்ட நம்மளோட லவ் மேட்டர் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஏய் எதுக்கு? அவன் நம்ம லவ்க்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். நாளைக்கு அவன் உன்னை வந்து பார்த்து பேசுவான். சரி, அப்போ நம்ம ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணி பேசலாம். அவனுக்கு உன்னை உன் வீட்டில் தான் வந்து பார்த்து பேசணுமா. நான் வேற நீ இருக்க வீடு உன்னோட ஓன் ஹவுஸ்னு சொல்லியிருக்கேன். ஸோ நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எப்படியாவது அவனை சமாளிச்சிடு. நான் நாளைக்கு அவனை கூட்டிட்டு வரேன். பை. ஹலோ ஹலோ